சி என்னைக்கு வந்து கைது வேணும்னு இருக்கு பிரபு. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறத பார்த்தேன். கே நேரு வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். என்னைக்கு கைது வேணும்? எதுக்காக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். முதல் தடவை இடி உள்ளே வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இடி டைரக்டர் சொன்னாரா? யார் சொன்னா? அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததுனால எக்ஸிக்யூட்டிவ் வந்து சமன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சமன்ஸை மதித்து செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்கணுமா வேணாமா? போல. ஒரு சமன்ஸ் இல்லை, 2 சமன்ஸ் இல்லை, 2-3 சமன்ஸ்க்கு போகாமல் இருந்ததும் அவரோட ரெப்ரசன்டேஷன் அமைச்சு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனாலையும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸில் வந்து இவரு டைரக்டரா, இடி டைரக்டரா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு பேசுனதுலாம் நம்ம பார்த்தோம். அப்படி ஈஸியாக அவர் பேசுனதுனாலையும் எவேசிவாக இருந்ததுனாலையும் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இடி வந்தாங்க. அவர் மாதிரியும் எல்லாரும் கைது பண்ணணும்னு கட்டாயம் வந்து இடிக்கு கிடையாது. இடிக்கு கைதுன்றதே வந்து லாஸ்ட் ரெசார்ட் தான். இன்ஃபேக்ட் இடி எதுக்கு கைது பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி தேர். நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட உடனே எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. அப்போ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிற கட்டாயம் எப்போ வருது? சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எடுத்து பாருங்க. அரெஸ்ட் பண்ணுங்கிறது வந்து எவேசிவாக இருந்தா, விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்தா, கொடுக்குற சமன்ஸ் கரெக்டாக வராருன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பொன்முடி அவர்கள் எடுத்து பாருங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் எடுத்து பாருங்க, அதே டிஎம்கேல கண்ணியமாக போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்துருவாங்க.